ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம சுண்டல் குழம்பு எப்படி வைக்கிறதுன்றத ஒரு சின்ன ஈஸியாக பார்த்துடலாம். ஸோ இட் இஸ் வெரி சிம்பிள். நான் சுண்டல் வந்து வேக வச்சுருக்கேன். ஸோ இப்போ நான் நேராக வந்து எண்ணெய் காஞ்சிருச்சு. ஸோ இப்போ நான் வந்து கடுகு போட போகிறேன். ஏன்னா நல்லா காஞ்சிட்டோடனே கடுகு போட்டிங்கன்னா நல்லா இந்த மாதிரி பொரிய ஆரம்பிச்சிடும். ஸோ இது பொரிஞ்சிருச்சு. ஸோ பொரிஞ்ச உடனே நாம் கொஞ்சம் வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கணும். இல்லைன்னா கொஞ்சம் உப்பு கூட போட்டுக்கலாம். கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா வதக்கிட்டு அப்படியே வதக்கிட்டே இருக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம இங்கே காய் வேக வச்சுருக்கோம் இல்லையா, சுண்டல், அது கூட வந்து இந்த புளியை வந்து தேவையான அளவு லைட்டாக ஊற்றிக்கோங்க. ஸோ இந்த அளவுக்கு எனக்கு புளி போதும். ஸோ புளி ஊற்றிட்டு அதுக்கப்புறமா இதுலேயே வந்து மிளகாத்தூள், உப்பு எல்லாமே நம்ம போட்டுடலாம். ஸோ அதுக்குள்ளே வெங்காயம் வதங்கட்டும். திட்டமாக மிளகாத்தூள், அதே மாதிரி மஞ்சள் தூள், மஞ்சள் தூள் போட்டுட்டேன். அதே மாதிரி கொஞ்சம் திட்டமாக உப்பு திட்டமாக நீங்கள் போட்டுக்கோங்க. போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம இங்கே வந்துடலாம். நல்லா இது வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. ஸோ இதுக்கு அடுத்தது வந்து நம்ம தக்காளியை போட்டு நல்லா வதக்கிடலாம். தக்காளி நல்லா வதங்கிறதுக்குள்ள இந்த புளி, உப்பு, மிளகாத்தூள், மஞ்சள் தூள் இதெல்லாம் போட்டு நல்லா கலந்து வச்சிடலாம். ஸோ இன்னும் ஒரு 2 நிமிஷத்துக்கு நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, இந்த வதங்கத்துலையா இந்த காய் இதை தூக்கி தக்காளி வெங்காயத்தை நம்ம எடுத்து குழம்புல ஊற்றி ஒரு 2 விசில் விட்டு கொதிக்க வச்சா போதும், ரெடி ஆகிடும் குழம்பு. ஸோ நைட்டே ஊற வச்சுடுங்க, மறக்காமல். காலையில் எழுந்து சமைக்கிறதால நைட்டு ஊற வச்சுடுங்க. இது கூட 2 பூண்டு தட்டி போட்டுக்கோங்க. கருவேப்பிலை இருந்தால் போட்டுக்கோங்க. கருவேப்பிலை எனக்கு கிடைக்கலைங்க. ஸோ இது நல்லா வதங்கிருச்சு. இப்போ நான் இதை வந்து பெருங்காயத்தூள் இருந்தால் அதையும் போட்டுக்கோங்க. ஸோ இதை தூக்கி நான் இதில் ஊற்றிட்டேன். இதில் ஊற்றிட்டு தூக்கி மேலே வச்சு ஒரு 2 விசில் வந்தால் போதும், குழம்பு இது ரெடி ஆகிடும்.